நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களுடைய ஆளுமை சிக்கல்கள், இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதில் நாம் நேற்றைய தினம் பேசுகிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களிடம் குறிப்பிட்டேன். அதாவது தன்னை வரையறுத்துக் கொள்வது, அதாவது என்னுடைய கேரக்டர் இதுதான், என்னுடைய இயல்பு இதுதான் என்று சொல்லிக்கொள்வது என்பது எவ்வளவு தூரம் உண்மையானது. உண்மையிலேயே நமக்கு அப்படி ஒரு ஆழமான ஒரு கேரக்டர் இருக்கிறதா, அல்லது அந்த கேரக்டர் என்பது நம்முடைய பழக்க வழக்கங்களையே நம்முடைய கேரக்டர் என்று நாம் புரிந்து கொள்கிறோமா? இதுதான் மிக முக்கியமான விஷயம். பழக்க வழக்கங்களுக்கும் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய ஆளுமைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக நான் காலையில் மிகவும் லேட்டாக எழுந்து கொள்வேன் என்று சொன்னால் அது இயல்பா ஒரு பழக்கமா? அது ஒரு பழக்கம் மட்டும்தான். நான் ஒரு இரவில் நான் நெடுநேரம் விழித்திருப்பேன், அது என்னுடைய இயல்பு என்று சொன்னால் அது இயல்பா என்றால் இயல்பு இல்லை, அது ஒரு பழக்கம், அது ஒரு ஹேபிட். அதே போன்று தான் எல்லாமே. போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், அல்லது தேவையற்று பேசுவதாக இருக்கலாம். நிறைய பேருடைய பிரச்சனை, ஒன்று யாரிடமும் பேசாமல் ரிசர்வ்டாக இருப்பார்கள், அல்லது எல்லோரிடமும் தேவைக்கு மீறி அதிகமாக பேசுவார்கள். இது இரண்டுமே நம்மை பற்றிய தப்பெண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒன்று. எந்த இடத்தில் எவ்வளவு பேசுமோ அவ்வளவு பேச வேண்டும், பேச வேண்டிய இடத்தில் அவசியம் பேச வேண்டும். அவ்வளவு பேச்சுக்கள் தேவையில்லாத இடங்களில் நாம் மௌனமாக விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோருமே நம்முடைய அணுகுமுறைகளின் வழியாகத்தான் மதிப்பிடுகிறார்கள். நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற முடிவுக்கு வருவார்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு பேச வேண்டுமோ அதற்கு அதிகமாக பேசினால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு அதிக பிரசங்கி, அல்லது உங்களுக்கு பெரிய கண்டென்ட், பெரிய பேசுவதற்கு எதுவும் இல்லை, நீங்கள் சும்மா பேசுகிறீர்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வருவார்கள். இது அப்படி என்றால் இதை எப்படி மேனேஜ் செய்வது? இதைத்தான் நாமே கூர்ந்து கவனிப்பது. முதலில் நம்மிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை கேரக்டர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. உதாரணமாக சில பேர் ரொம்ப எமோஷனலாக இருப்பார்கள். அப்போது அந்த எமோஷன்ஸையும் தன்னுடைய அந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் கலந்து பேசுவார்கள். அப்படி கலந்து பேசுகிற போது பல சமயங்களில் நாம் அதீதமாக உணர்ச்சி வசப்படுகிற போது நம்முடைய எண்ணங்களை சரியாக வெளிப்படுத்தி கொள்ள முடியாமல் போகும். அதிலே அந்த என்ன எமோஷன்ஸ், உணர்வுகள் என்கிற போது சில சமயம் நமக்கு ரொம்ப கோபம் வந்துவிடலாம். கோபத்தில் நாம் சில விஷயங்களை வெளிப்படுத்தலாம். நாம் பேசுகிற விஷயம் மிக மிக சரியான விஷயமாக கூட இருக்கும். ஆனால் நம்ம அதை கோபத்தோடு சொல்கிற போது நம்மிடம் இருக்கக்கூடிய நியாயம் அடிபட்டு நாம் ஏதோ ரொம்ப வன்முறையாக நடந்து கொள்வது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். இதனால் தேவையில்லாத சில எதிர்மறை விளைவுகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள நேரிடும். அதே போல் இன்னொரு விஷயம் என்பது ஒரு அதீதமான அன்பை வெளிப்படுத்துவது என்பது. அப்படி வெளிப்படுத்துகிற போது நம்மிடம் எவ்வளவு அன்பு நம் மனதில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு மட்டும் அன்பை வெளிப்படுத்தினால் போதும். மாறாக நாம் மிகையாக ஒருவரை பாராட்டுவது, மிகையாக அல்லது ஒரு அன்பை காட்டுவது, இது எல்லாமே நாம் தொடர்பியலில் ஒரு மரியாதை என்பது கூட, ஒருவரிடம் காட்டக்கூடிய மரியாதை என்பது கூட அது ஒரு பெரிய கூளை கும்பிடு போடுவதாகவோ பவ்யமானதாகவோ இருக்கக்கூடாது. எல்லோரிடமும் காட்டக்கூடிய அன்பும் மரியாதையும் கண்ணியமாக இருக்க வேண்டும். நீங்களும் மனிதர், நானும் மனிதர் என்ற வகையில் மியூச்சுவலாக அந்த கண்ணியம் இருக்க வேண்டும். பல சமயங்களில் நாம் யாரையாவது அவமதிப்போம், துச்சமாக நடத்துவோம், அல்லது அவர்களை ஒரு பெரிய கடவுளைப் போல ஆக்குவோம். இரண்டுமே தவறான விஷயங்கள். இது எல்லாமே தொடர்பியலில் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களுடைய கோப்பையில் எவ்வளவு தேநீர் இருக்கிறதோ அந்த தேநீரை மட்டும்தான் நீங்கள் பருக வேண்டும். மாறாக தேநீர் தீர்ந்த பிறகும் கற்பனையான தேநீரை நீங்கள் பருகக்கூடாது. என்ன இந்த கற்பனையான தேநீர்? நாம் பல சமயங்களில் எப்படி கற்பனையாக நம்மை உருவகித்துக் கொள்கிறோம். நாளை நிகழ்ச்சியில் நாம் அதை பற்றி பேசலாம். மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் கடந்த முறை, அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது
குழந்தை இருக்கின்றது. அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும். அது இரண்டும் இன்றுமே இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதான் எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இது பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்களை இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களிடம் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம், தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக
தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுவும் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த பூமியை பற்றிய ஆய்வுகள் மட்டுமல்லாமல் பூமியை தாண்டி, பூமிக்கு மேலே அல்ல, பூமியை தாண்டி பூமிக்கு வெளியில் விண்ணியல் ஆய்வுகளும் சில நூற்றாண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் பல நாடுகளும் முனைப்பாக செயல்படுகின்றன. இன்றைக்கு இந்தியாவும் அந்த சந்திராயனை அனுப்புகிற போது அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நாமும் வந்திருக்கிறோம். யார் முதலில் அங்கே போனவர்கள் என்கிற அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டிகள் உண்டு. முதலாக நிலவிலே கால் வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றாலும் கூட விண்வெளிக்கு போனதில் முதல் இடத்தில் இருப்பது சோவியத் நாடு தான் நாம் அறிவோம். 1961 ஆண்டு யூரி கேரின் என்பவர் தான் விண்வெளிக்கு போய் அங்கே மிதந்து பார்த்து விட்டு திரும்ப வந்தவர். அதற்கு பிறகு சோவியத் அரசுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது, ஏன் ஒரு பெண்ணை அனுப்பக்கூடாது என்று. யாராவது விண்வெளிக்கு பயணம் செய்ய வருவதற்கு துணிச்சல் உடையவர்கள் இருந்தால் பெண்கள் விண்ணப்பிக்கலாம், சோவியத் அரசு உங்களை ராக்கெட்டிலே அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறது என்று அறிவித்த போது ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த அறிவிப்பை அரசு வெளியிட்டது. பெண்கள் கண்டிப்பாக அச்சப்படுவார்கள் என்று. ஆனால் அரசே எதிர்பார்க்காத வண்ணம் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வந்து குவிந்தன. அவர்களில் 25 பேரை முதலில் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 25 பேருக்கும் மிக கடுமையான பயிற்சிகள் வைக்கப்பட்டன. அவர்களுள் 4 பேர் தேறினார்கள். 4 பேரிலிருந்து ஒருவரை சோவியத் அரசாங்கம் தேர்ந்தெடுத்து விண்வெளிக்கு அனுப்பியது. அந்த பெண்ணின் பெயர் வாலண்டினா. அப்போது அந்த பெண்ணுக்கு 25 வயது. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இப்போது அவர் அரசியலிலும் ஈடுபட்டு சோவியத் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்போது அவருக்கு வயது 87. அன்றைக்கு விண்வெளியிலே பயணம் செய்கிற போது 25 வயது. அவர்தான் விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி. 1963 ஜூன் 16ஆம் தேதி அவர் விண்ணில் இறங்கினார். இறங்கி உடனடியாக மறுபடியும் ஏறி இங்கே வந்துவிடவில்லை. 2 நாள்கள் 22 மணி நேரம் விண்வெளியிலே வசித்த ஒரு பெண் என்று சொன்னால்
அது வாலண்டினா தான். எனவே உலக வரலாற்றிலேயே வாலண்டினா என்கிற பெயருக்கு ஒரு தனி இடம் உண்டு. பூமியிலிருந்து புறப்பட்டு விண்வெளிக்கு போய் விண்வெளியிலேயே ஏறத்தாழ 3 நாள்கள் அங்கே தங்கி அதற்கு பிறகு அவர் திரும்ப வந்தார். வருகிற போது அது பூமியை தொடுவதற்கு முன்னால் அந்த விண்கலத்திலிருந்து பாராசூட் மூலம் கீழே குதித்து பாதுகாப்பாக இறங்கிய பெண்ணும் வாலண்டினா தான். நாம் இதில் எவற்றையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டுமென்றால், இது ஏதோ சென்னையில் இருந்து தில்லிக்கோ அல்லது சென்னையில் இருந்து அமெரிக்காவிற்கோ போய் வருவது போன்ற பயணம் இல்லை. விண்வெளி தன்னந்தனியாக 2 நாள்கள் அங்கேயே தங்குவது, அங்கே இருக்கிற இயல்பு முற்றிலும் வேறானது. பூமியைப் போல அது இல்லை. நடப்பது என்பதே கிடையாது, மிதப்பது என்பது தான். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ஏறத்தாழ 3 நாள்கள் அங்கே இருந்து திரும்பி வந்தவர் ஒரு பெண் என்கிற போது, அது வாலண்டினா என்கிற ஒரு தனி பெண்ணுக்கான சிறப்போ மரியாதையோ அல்ல. பெண்களால் எந்த ஒன்றையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை அந்த நிகழ்ச்சி தந்தது. அந்த நாள் ஜூன் 16, இன்றைக்கும் உலகம் கொண்டாட வேண்டிய நாள் என்று அதனை சொல்லலாம். பெண்களால் முடியுமா என்று கேட்கிறவர்களுக்கு பெண்களால் முடியும் என்பதல்ல, சில செயல்கள் பெண்களால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி பெண்களினுடைய மதிப்பையும் உலக அளவிலே உயர்த்திற்று. அவருக்கு பல்வேறு துறைகளிலே ஆர்வம் இருந்தது. அவர் விமான ஓட்டியாக இருந்தார், விண்ணோடியாக இருந்தார், ஆஸ்ட்ரோநாட் என்று சொல்லுகிற விண்ணோடியாக இருந்தார், அரசியல் ஆர்வமுடையவராகவும் இருந்தார். பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சோவியத் நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்றார். இன்றைக்கும் 87 வயதில் அந்த சிந்தனைகளோடு, விஞ்ஞானபூர்வமான அறிவு சிந்தனையோடு, அரசியலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாலண்டினா.